ஒரு பேப்பரும் ஒரு பென்சிலும் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி உங்கள் மனசுலேயே ஒரு வெள்ளைத்திரையை உருவாக்கிக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 2016 ஜனவரி வச்சுக்கலாம், 2018 ஜனவரி எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கீங்க, இல்லை முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட்ஸ் சாலிடாக எழுதுங்க பார்ப்போம். நம்மளில் பல பேரால் கன்ஃபார்மாக ஒரு 5 பாயிண்ட் கூட எழுத முடியாது. ஏன் நம்மளால் ஒரு 5 பாயிண்ட் கூட சாலிடாக எழுத முடியல அப்படின்னா, இந்த 2 வருஷத்தை நம்ம உருப்படியாக பயன்படுத்தலை. உண்மையை சொல்ல போனோம்னா பயங்கரமாக டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். எப்படி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட நாளை எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகிறது? உங்கள் நாளை எஃபிஷியண்ட்டாக கொண்டு போக நீங்கள் பெரிய முயற்சினா எடுக்கணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் உங்கள் மைண்டில் இருக்க தாட்ஸை சேஞ்ச் பண்ணால் போதும். பேசிக்காக நமக்கு டைம் அதிகமாக இருக்கிறனால தான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம். சப்போஸ் இப்படி ஒரு நிலைமையை நினச்சி பாருங்கள், உங்களோட லைஃப் டைம் ஒன்லி 1 இயர் மட்டும் அப்படின்னு. இப்போ உங்கள் கையில் வெறும் 1 வருஷம்தான் இருக்குது. இந்த 1 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீங்கள் தேட ஆரம்பிச்சிடுவீங்க. தேவையானது எது, தேவையில்லாதது அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த தேவையில்லாத விஷயங்கள் அனைத்துமே இந்த டைம் வேஸ்ட் பண்ணுற விஷயங்களுக்குள்ளே அடங்கிடும். ஆமாம், நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற விஷயங்கள் உதாரணத்துக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர் போன்ற சோஷியல் மீடியாக்கள் எல்லாமே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற எல்லா விஷயத்துலேருந்தும் கன்ஃபார்மாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் தானே வாழ்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது எது உண்மையான சந்தோஷங்களோ அது எல்லாத்தையும் பின்தொடர்ந்து அதை அடைய ஆசைப்படுவீங்க. இன்னொரு முக்கியமான உண்மையை சொல்ல போனால், உங்களுக்கு சின்ன கேப் கிடைத்தா கூட அதுக்குள்ள நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த நேரத்தில் தான் உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு விஷயம் நடக்கும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்ய செய்ய அந்த விஷயத்தில் நீங்கள் பெரிய ஆளாகி கன்ஃபார்மாக நீங்கள் அந்த ஃபீல்டில் ஷைன் ஆகுவீங்க, அதாவது சிறந்து விளங்குவீங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த நேரத்தில் கன்ஃபார்மாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஜஸ்ட் இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு நாளாவது இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு யோசிப்பீங்க, இன்றைக்கி நான் நாளை பயங்கர எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு தனியான இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட் பண்ணுறப்போ உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க, நான் இன்னும் 1 வருஷம்தான் உயிர் வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டை நீங்கள் உனக்குள்ளே வர வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுற சில விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. தானாகவே முன்னே வந்து சில விஷயங்களை நீங்கள் அடையணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த விஷயத்துக்காக நீங்கள் அடைய பயங்கரமாக போராடுவீங்க. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதை அடைஞ்சே தீரணும்னு முழுக்க முழுக்க உங்கள் கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே அதில் செலுத்தி நீங்கள் கன்ஃபார்மாக அடைய ட்ரை பண்ணுவீங்க. அப்படி அடையணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப தான் அந்த விஷயம் உங்களுக்கு கைக்கூடி வரும். உங்கள் தாட்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 360 மில்லியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.